ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சந்தோஷம் எதுலன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுலையுமே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் கர்த்தருடைய காரியத்தை குறித்து, கர்த்தருடைய சமூகத்தை குறிச்சிருக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அப்போ ஒருவேளை இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், உடனே ஒரு துக்கம் வருது பாருங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேனே. இதுதான் ஆண்டவரோட உண்மையாய் நடக்கிறவருடைய பெரிய அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் இந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எந்த அனுபவம்னா, உங்களோட வாழ்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் நினைக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரட்டும். இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உச்சகட்ட மகிழ்ச்சி, யாருமே கொடுக்க முடியாத மகிழ்ச்சி, அது கர்த்தருடைய சமூகத்தில் தான் கிடைக்குது. அப்படின்ற அந்த நிலைமைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.